السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் நமது ஜமாத்தினுடைய மஸ்ஜித் ரஹ்மான் கிளை சார்பாக நேற்று இஷா முதல் சுபுஹ் வரையான ஒரு தர்பியா நல்லொழுக்க பயிற்சி முகாமாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வாராந்திர இந்த ஞாயிற்றுக்கிழமை சுபுஹுக்கு பிறகு இந்த சிறிய பயான் உரை நிகழ்ச்சியை இந்த தர்பியா நிகழ்ச்சியாக தொடரக்கூடிய வகையில் எனக்கு தூது செய்தியால் சமுதாயத்தை தூய்மைப்படுத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மறுமையில் ஒரு உன்னத நிலையில் அடைய வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நபிமார்களை அனுப்பி அவர்கள் மூலமாக, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மனித வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் வழங்கினான். அந்த நபிமார்கள் தொடர்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகை அமைந்திருந்தது. நபி அவர்களை பற்றி குர்ஆன் பல்வேறு இடங்களில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். அல்லாஹ் இந்த மக்களுக்கு அருள் செய்திருக்கிறான். இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி அவர் இந்த மக்களுக்கு வேதங்களை ஓதி காட்டுவார், ஞானத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அவர்களை தூய்மைப்படுத்துவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த தூய்மைப்படுத்துவது என்பது குர்ஆனில் ஒரு 4-5 இடங்களில் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஒரு பண்பாக மட்டுமில்லாமல் அவர்களுடைய செயல் நடவடிக்கையாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வாழுகிற காலத்தில் அவர்கள் கேட்ட பல்வேறு துஆக்களில் மிக முக்கியமான ஒன்று, கஅபாவுடைய அந்த கட்டுமான பணியை அவர்கள் நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சில துஆக்களை கேட்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு துஆ. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்தி வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இறைவா, இவர்களில், அதாவது மக்காவாசிகள், இவர்களில் ஒரு இறை தூதரை, நபியை நீ அனுப்பு. அவர் இந்த மக்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை இவர் தூய்மைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தூதரை நீ அனுப்பு என்பதாக துஆ செய்கிறார். நம்ம ஏற்கனவே அந்த வாராந்திர அந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பார்த்திருப்போம். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம்ம வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்ச அமலை செஞ்சு நம்மளால போயிட்டு இருப்போம் என்று இருந்து விடவில்லை. தான் வாழுகிற காலத்தில் நல்ல முயற்சியை, உழைப்பை மறுமைக்காக செய்த அதே போன்று நம்முடைய தலைமுறையும் உருவாக வேண்டும். அந்த தலைமுறை என்பது எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அந்த அளவிற்கு என் சந்ததியில் அந்த கருத்தை நடக்கக்கூடியவர், அந்த ஏகத்துவ கருத்தை எடுத்து சொல்லக்கூடியவர் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய ஒரு ஆர்வமும் அக்கறையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்ததை இந்த துஆ நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த பரம்பரையில் வந்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அனுப்பு என்பதாக துஆ செய்ததை நாம்
இதே போல அல்லாஹ் பல வசனங்களில் சொல்லும்போது இந்த நபி அவர்களை பற்றிய அந்த செயல்களில் அல்லது பண்புகளில் அவர் இந்த மக்களை தூய்மைப்படுத்துவார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணி என்னவென்றால் வேதத்தையும் ஞானத்தையும் மக்களுக்கு போதித்து அந்த மக்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அனைத்தும் மிக தூய்மையானதாக உன்னதமானதாக அமையக்கூடிய வகையில் அவர்களது வழிகாட்டல் இருக்கும். இந்தாங்க வேதம் கொடுத்துட்டேன், என்னதே பண்ணிக்கங்க என்று விட்டுட்டு போக முடியாது. அந்த வேதத்தை அல்லாஹ்விடத்தில் வாங்கி பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு சொல்லி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்தி சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருந்தது. அப்போ இந்த மாதிரியான தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை, தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த ஏற்பாடுகளை அந்த நபி அவர்கள் செய்வார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. எதிலிருந்து தூய்மை, எப்படிப்பட்ட தூய்மை என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது. முதலாக மனிதர்களாகிய நாம் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ்வை பொறுத்தமட்டில் அனைத்தையும் அல்லாஹ் என்றைக்கோ முடிவு செய்து அதன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. அந்த மனிதனுடைய படைப்பதற்கு முன்பு நடந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இது அகத ரப்புக மின் பனி ஆதம மின் ظهورهم ذريتهم واشهدهم على انفسهم. ஆதமுடைய சந்ததிகளின் முதுகுகளிலிருந்து, ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை உமது இறைவன் வெளிப்படுத்தியதை நீ நினைவுபடுத்துவீராக. நாமெல்லாம் இந்த மனித உடல் தோற்றத்திற்கு வருவதற்கு முன்பாகவே முதலாக உயிர்களாக அல்லது ரூஹுகளாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் ஆதம் மற்றும் அவர்களுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் எடுத்து உயிர்களாக எடுத்து அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா? எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்குற கேள்வி என்ன? நான் உங்கள் இறைவன் இல்லையா? பலா, நீ எங்கள் இறைவன் தான் என்று எல்லோரும் பதில் சொன்னோம். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஷஹீதுனா அல் அன்தகூலு யௌமல் கியாமா இன்னா குன்னா அன்ஹாதா காஃபிலீன். நீங்கள் கியாமத்து நாளில் வந்து இறைவா எங்களுக்கு இதுவெல்லாம் தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக உங்களையே உங்களுக்கு எதிராக சாட்சியாக ஆக்குகிறோம். அல்லது நாளை மறுமையில் வந்து எங்கள் முன்னோர்கள் இணை வைத்தார்கள், அந்த வழித்தோன்றல்களாக வந்த நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களுக்கு பின்னர் வந்த வழித்தோன்றல்களாக நாங்கள் இருந்தோம், அவன் செஞ்சதுனால நானும் செய்கிறோம், அவர் நிலைமைக்கு ஆளாயிட்டேன், அவர்கள் செய்வதற்கு எங்களையே தண்டிக்கிறாய் என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக உங்களையே நான் சாட்சியாக ஆக்கியிருக்கிறேன். இதுதாங்க தூய்மையினுடைய அடிப்படை. நபிமார்கள், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மைப்படுத்தினார்கள். எப்படிப்பட்ட தூய்மை? அந்த தூய்மை என்பதற்கான அடிப்படை பதிலை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு மனித தோற்றத்திற்கு, உடல் தோற்றத்திற்கு வருவதற்கு முன்பு அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் அவர்களை எடுத்து வைத்து எல்லோரிடத்திலும் கேட்கிறான், நான் உங்கள் இறைவனா இல்லையா? நீ எங்கள் இறைவன் தான். எல்லோரும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்படியே கியாமத்திற்கு போங்க. இப்போ நம்ம வந்து இந்த உலக தோற்றத்திற்கு முன்னால் உள்ள நிலை, எல்லாரும் மனிதர்களாக 50 வருடம் 70 வருடம் 90 வருடம் வாழ்கிறோம், 40 30 வருடம் வாழ்கிறோம், மௌத்தா போகிறோம், கியாமத்துக்கு போகிறோம். கியாமத்தில் போன பிறகு அல்லாஹ்வின் விஷயத்தில் சந்தேகம் வருமா? தெளிவாக இருக்கும். எப்படி? உன்னை தவிர வேறு எவனும் எதுவும் இறைவனாக இருப்பதற்கு தகுதியே இல்லை என்பதில் தெளிவாக இருப்போம். அப்போ ஆரம்பமும் சரி, முடிவும் சரி. குழப்பம் எங்க வருது? ஷிர்கு குஃபர்லாம் எங்க வருது? அப்போ முதல்ல மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம்.
கியாமத்தில் போய் நிற்கும் போது சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வை நாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இடைப்பட்ட ஒரு 80 வருடம் இருக்குது இல்லையா, 60 வருடம் இருக்குது இல்லை, 40 வருடம் இருக்குது இல்லை, இதில் தான் மிகப்பெரிய சிக்கல்களும் குழப்பங்களும் ஏற்படுகிறது. என்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது? பொதுவாகவே நாம் இந்த உலகத்தில் பிறந்து குறிப்பிட்ட காலத்தை பருவத்தை அடையும் போது நம்முடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் பெரும்பாலும் அல்லாஹ் சொல்லி தந்த அந்த அடிப்படை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெரிந்தாலும் மனிதர்களுடைய திருப்திக்காக, சூழலுடைய நலனுக்காக, இப்படி பல்வேறு வகைகளில் அல்லாஹ்வை மறந்து அல்லது அலட்சியப்படுத்தி புறந்தள்ளி நம்முடைய செயல்பாடுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ நீதான் எங்கள் இறைவன், உன்னை தவிர இறைவன் இல்லை என்று ஒத்துக்கொண்டு வந்த நாம், அதில் தெளிவாக இருந்த நாம், உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம், மறந்தவர்களாக இருக்கிறோம், அல்லது வேண்டுமென்றே அலட்சியப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி இங்கே என்னவென்று சொன்னால், நாம் கியாமத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போகக்கூடிய நாம், அல்லாஹ்வை சந்திக்க இருக்கக்கூடிய நாம், முதலாக அல்லாஹ்விடத்தில் என்ன ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டோமோ, என்ன வாக்குறுதியை கொடுத்தோமோ அதை சரியான முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி, நம்மை சொல்லி பக்குவப்படுத்தி நாம் வழி மாறி சென்றாலும் நம்மை அங்கிருந்து வெளிக்கொண்டு வந்து ஒரு நல்வழியில் செல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லி தந்த அந்த வழியில் நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பணிதான் இந்த தூதருடைய தூய்மை பணி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதிலிருந்து அல்லாஹ்வின் தூதருடைய பணி தூய்மையாக நம்மை வழிநடத்துவது. எதிலிருந்து தூய்மையாக வழிநடத்துவது? ஷிர்கு, குஃப்ரு, அல்லாஹ்விற்கு மாற்றமான எல்லா சூழலிலிருந்தும் நாம் விடுபட்டு நல்வழியில், நேர்வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக அனுப்பினான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த குர்ஆன் வசனங்களாக இருந்தாலும் அல்லது அடுத்து சொல்ல இருக்கிற அந்த வரலாற்று விஷயங்களாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை, அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெரியாமல் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை மிகச்சிறந்த ஒரு உன்னதமான மனிதர்களாக அவர்களை நல்வழிப்படுத்தி தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட அந்த வழிகாட்டுதல் வஹி. அதன் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். நாமும் அந்த வஹியை கையில் வைத்திருக்கக்கூடிய நாம், ரசூலுடைய அந்த வழிகாட்டலை கையில் வைத்திருக்கக்கூடிய நாம், அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இது போன்ற வரலாறுகளை அடிப்படையாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் தாம் ஒரு தூதர், தான் ஒரு ஆட்சியாளர் என்பதை விட, நான் மக்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கக்கூடிய ஒரு தூதர், ஒரு வழிகாட்டி, அதை செயல்படுத்துவதில் முதன்மையானவனாக நான் இருப்பேன் என்பதை ஒவ்வொன்றிலும் காட்டிக்கொண்டே இருந்தார்கள், முதன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர்க்களத்திற்கு சில இராணுவ வீரர்களை அழைத்து கொண்டு ஒரு போருக்கு களத்திற்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், ஒரு இராணுவ நடவடிக்கைக்காக மக்கள் செல்லும் போது சில நெறிமுறைகளை சொல்லித் தருவார்கள். இப்படித்தான் நீங்கள் போர் புரிய வேண்டும், அங்குள்ள தேவையில்லாத மரங்களையோ மனிதர்களையோ கொல்லக்கூடாது, வெட்டக்கூடாது என்பதாக நிறைய ஒழுக்கங்களை சொல்லித் தருவார்கள். வயதானவர்களை, பெண்களை, சிறுவர்களை, பலவீனமானவர்களை, களத்திற்கு வராதவர்களை நீங்கள் ஒருபோதும் தாக்கக்கூடாது. யார் களத்தில் வந்து நிற்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாரையும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதாக பல்வேறு
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார், அல்லது ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள், வாங்கோலி உங்களுக்கு கேட்கிறது என்றால் அங்கு நீங்கள் அது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதாகவெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். இந்த காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அவர்கள் நாங்கள் அசப்னா, நாங்கள் சபகனா, நாங்கள் மதம் மாறிட்டோம் என்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஹதீஸில் அவர்கள் இந்த வார்த்தை சொல்கிறார்கள், நாங்கள் மதம் மாறிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த அவருடைய தலைமையில் சென்ற அந்த மக்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறார்கள். அவர்களில் சிலர் கொல்லப்பட்டும் விடுகிறார்கள். அதற்கு பிறகு இங்கு மீண்டும் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த பிறகு இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எழுகிறது. அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த தகவல் வருகிறது. இந்த மாதிரி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதையும் மீறி தளபதியாக இருக்கக்கூடிய காலித் அவர்கள் தாக்குதல் நடத்தினார் என்பதாக சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி பண்ணீங்க, அவங்க சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் மாறிட்டோம், எங்களது கருத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னார்களா இல்லையா? அதற்கு பிறகும் நீங்கள் எப்படி தாக்குதல் நடத்தலாம் என்று கேட்கும்போது அவங்க மதம் மாறினோன்னு தான் சொன்னாங்க, நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தை சபகனா, நாங்கள் மதம் மாறிவிட்டோம். என்ன சொல்லியிருக்கணும்? அஸ்லாம்னா இஸ்லாம் ஆகிட்டோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த ஒரு வித்தியாசத்தை அவர் சொல்கிறார். நீங்கள் அவங்க உள்ளத்தை திறந்து பார்த்தீங்களா? அவங்க உள்ளத்தை குழந்து பார்த்தீங்களா? நீங்கள் அவர்கள் சொன்ன பிறகும் நீங்கள் எப்படி போர் நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் செய்த முக்கியமான ஒரு வேலை, அல்லாஹும்ம இன்னி அத்தபர்ரா காலி மிம்மா சனா காலித். அப்படியே சபையிலேயே மக்களுக்கு முன்னாடியே அல்லாஹ்வின் தூதர் கையை உயர்த்தி சொல்கிறார்கள், இறைவா, காலிது செய்த அந்த செயலுக்கு நான் பொறுப்பாளி இல்லை, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன், அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கையை எடுத்து அல்லாஹ்விடம் துஆ கேட்டார். 2-3 தடவை இதை சொல்கிறாங்க. அந்த சஹாபிக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு மன வேதனை. நம்ம இதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைக்கு நம்ம ஆளாயிட்டமே என்பதாக அவர்கள் வருந்தியதை நாம் பார்ப்போம். இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு பாடம் என்னவென்றால், அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவர் குறைந்தாலும் அது சமுதாயத்திற்கு பெரிய இழப்பு, ஒருவர் கூடுதலாக வந்தாலும் சமுதாயத்திற்கு பலம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எனது நண்பர் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று இருந்தார்களா? என் தோழர் எதை செஞ்சாலும் சரிதான் என்று இருந்தார்களா? என் தோழர் எதை வச்சு தோழர்? எஜமானனுக்கு அடிமை, அந்த வகையில் தோழர். அந்த எஜமான் சொன்னதற்கு மாற்றமாக நடந்தால் அவர் என் தோழராக இருந்தாலும் அந்த தோழமையில் நான் பங்காளி இல்லை, அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று தன்னை விடுவித்துக் கொண்டு தான் இறைவனுக்குத்தான் அடிமையை தவிர நட்புக்கு அடிமை அல்ல, இவருக்காக நான் எதையும் செய்து கொள்வேன் என்பது அல்ல என்பதை அல்லாஹ்வின் தூதர் போட்டு உடைக்கிறார். அவரது செயலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் காட்டிய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக அவர் நடக்கிறார், அதற்கு நான் பொறுப்பாளி இல்லை என்பதாக தன்னை விடுவித்துக் கொள்கிறார்கள். இப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அந்த வசனத்தில் ஒப்பிட்டு பாருங்க. எந்த வசனத்தில்? முதல்ல சொன்ன அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா? எங்கள் இறைவன் நீதான். எதுல? பள்ளிவாசல தொழுவுறது மட்டுமல்ல, 5 நேரம் தொழுவுறது மட்டுமல்ல, நோன்பு வைக்கிறது மட்டுமல்ல, ஹஜ் உம்ரா மட்டுமல்ல, என் வாழ்வில் எதை செய்தாலும் படைத்த உனது திருப்தி இருந்தால் மட்டுமே செய்வேன், அதுதான் என் இறைவன். உன் அதிருப்தி இருந்தால் அதை நான் செய்ய மாட்டேன், அதுதான் இறைவனை நம்பக்கூடிய முறை. எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாகவும் இருக்கலாம், போர்க்களமாகவும் இருக்கலாம், எதுல இருந்தாலும் சரி என் இறைவன் நீதான், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா செயல்களும் இருக்கும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லப்போனால் காலித் இப்னு வலீத் மிகப்பெரிய வீரர், இஸ்லாத்தினுடைய வரலாறு மாற்றக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள் அவர் ஒருவர். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எதை பார்க்கல? முகத்தாச்சனை, நட்பு. அல்லாஹ் சொல்கிற மாதிரி நடக்கிறீங்களா, அப்போ தான் நான் ஏற்றுக்கொள்ள முடியும்.
அதற்கு மாற்றமாக நடந்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உடைத்து பேசியதை நாம் பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வின் தூதர் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. அது எப்படி அப்படின்னா, போர்க்களத்தில் பொதுவாக அடிமைகளாக பிடிக்கப்படுகிறவர்கள் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு சொந்தக்காரர்கள். இப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் நினைத்தால் அவர்களை விற்பனை செய்யலாம், அல்லது தம்முடைய குடும்பத்தினராக மனைவியராக ஆக்கிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தனது மனைவியாக ஆக்கிக் கொள்கிறார்கள். உமைமா அவருடைய பெயர். அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் போய் வீட்டில் உட்காந்து ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க, பக்கத்தில் உட்காடுறாங்க. நான் உங்களை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை அழைத்து வந்த அல்லது இவரை பொறுப்பாளியாக இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு, தாங்க நீங்கள் அவருக்கு சிறந்த 2 ஆடைகள் அதை நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க, அவர்களுக்கு என்னுடன் வாழ விருப்பம் இல்லை என்பதாக சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அனுப்பிடுறாங்க. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இது ஒரு சின்ன தகவலாக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நான் ஒரு மந்திரி, நான் ஒரு பெரிய மன்னர், கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், எங்கிட்டையே முடியாதுன்னு சொல்லலாமா? உங்களுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு விட்டுருவோமா? அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை காட்டவில்லை, அதிகார பலத்தை பிரயோகிக்கவில்லை. அவர் போரில் பிடிக்கப்பட்ட ஒரு கைதி. அன்றைக்கு இருந்த நடைமுறை இதுதான். ஒன்று தமக்காக குடும்பத்தினராக அமைத்துக் கொள்வார்கள், அல்லது தேவைப்பட்டால் விற்பனை செய்வார்கள். இந்த 2 தான். அல்லது வேலையாளாக வைத்துக் கொள்வார்கள். இது அன்றைக்குள்ள நடைமுறை. அப்போ இவர் மறுப்பு தெரிவிக்கும் போது தனது அதிகார பிரயோகத்தை பயன்படுத்தாமல் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுருங்க, அதே நேரத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான என்ன ஒரு உரிமை தொகை கொடுக்க வேண்டுமோ அதையும் கொடுத்து அது அவருக்காகவே இருக்கட்டும், அவர் கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, குடும்பத்தாரை போய் சேர்த்துருங்க அப்படிங்கிறார். இன்றைக்கி நம்ம பெண் அப்படின்னா நம்முடைய பார்வை, அல்லது மனைவி அப்படிங்கிறத பற்றி உள்ள ஒரு கணவருடைய பார்வை, ஒரு குடும்ப தலைவருடைய பார்வை, அல்லது ஒட்டுமொத்த குடும்பத்தினருடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர் அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு பொறுப்பாளி என்கிற அந்த சிந்தனை இருக்கிறதா, அல்லது நான் சொல்றது தான் கேட்கணும், மார்க்கம் என்ன சொன்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் சொல்றதான் கேட்கணும் என்கிற அந்த அதிகாரம் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்தை அங்கே காண்பிக்கவில்லை. நான் அல்லாஹ்வின் ஒரு அடிமை, இவர் அல்லாஹ்வின் ஒரு அடிமை, அவருடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நான் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி நடந்து கொண்டால் நான் எனது செயலுக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக நான் ஆகிறேன் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்போ இப்படி ஒவ்வொரு செயலிலும் நம்ம ஊரில் உடைய நடைமுறைகள்லாம் ஒவ்வொன்றும் படித்து பார்த்து யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சிகரமாகவும் நிறைய இருக்கும். ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஒரு பெண்ணை பற்றி, குடும்பத்தில் வரக்கூடிய திருமணமாகி வரக்கூடிய அந்த மனைவியை பற்றி குடும்பத்தினர்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இஸ்லாமிய குடும்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக, அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை, தனது நடவடிக்கை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள்? என் அதிகாரத்தை நான் பிரயோகப்படுத்தினால் அல்லாஹ்விடத்தில் நான் பொறுப்பாளியாக வேண்டியது இருக்கும் என்பதை இங்கேயும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என் இறைவன் அல்லாஹ், அவனுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக நான் நடந்து கொள்ளவே முடியாது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஏராளமான விஷயங்கள், அதே போன்று சஹாபாக்களுடைய அந்த நடைமுறைகளை நமக்கு உணர்த்துகிறார்கள். சஹாபாக்கள் எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்தால் அவர்களை தனியாக விலக்கி வைப்பதும், அல்லாஹ் சொல்லி தந்த அந்த அடிப்படையில் நடந்தால் அவர்களை அரவணைத்துக் கொள்வதும், இதுதான் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை, அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதில்
மிக தெளிவாக சஹாபாக்களையும் உருவாக்கினார்கள், பழக்கப்படுத்தினார்கள். நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு, ஒரு போர்க்களத்தில் ஒரு நபித்தோழர் ரொம்ப தீவிரமாக போர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் முதல் நாள் அவரை பற்றி சொல்கிறார்கள். அவரை பற்றி ஒரு கேள்வி ஏற்படுகிறது. இப்போ சொல்கிறாங்க, இவர் நரகவாசி அப்படிங்கிறார். சஹாபாக்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம். மறுநாள் அவர் களத்தில் நின்று போரிடுகிறார். ரொம்ப வீரதீரமாக போர் செய்கிறார். சஹாபாக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்களுக்கே சந்தேகம் வந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்று, இவர் நடக்கிறது ஒன்றா இருக்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல் என்றைக்கும் மாறாத, நரகவாசின்றாங்க, ஆனால் இவருடைய செயல்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்பதாக அவர்களே நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய அந்த வீர தீர செயல்களுக்கு பின்னால் அவர் பெரிய களத்தில் போராடி ஒரு காயம் அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த காயத்தை தாங்க முடியாமல் அப்படியே கீழே சாஞ்சு தன்னுடைய அம்பு கூட்டிலேருந்து ஒரு நல்ல ஒரு அம்பை எடுத்து முன்னாடி ஊனி தன்னை அதில் மாய்த்து கொள்கிறார், தன்னை தற்கொலை பண்ணிக்கிறார். இப்போ இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் உண்மையிலேயே சொன்னது சத்தியமானது என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ரசூல் தான் என்பதை நான் இப்போது சாட்சியாக போடுகிறேன் அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு முந்தி வரைக்கும் ரசூலை ஏற்றுக்க இல்லையா? ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் சொன்னது அப்படியே நடக்குது இல்லை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரசூல் தான். என்னப்பா விஷயம்? நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் இந்த மாதிரி அவரையே மட்டும்தான் பார்த்தோம், களத்தில் வேறு எதையும் பார்க்கல, அவரை தான் பார்த்தோம். பார்த்தா அவர் ரொம்ப பயங்கரமாக செயல்பட்டார். கடைசியில் பார்த்தா அவர் காயம் ஏற்பட்டு அந்த காயத்தை தாங்க முடியாமல் தன்னை அவர் மாய்த்து கொண்டார். நீங்கள் நரகவாசின்னு சொன்னீங்களே, அதை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், அவ்வளோ பெரிய தியாகியாக இருந்தாலும், அவ்வளோ பெரிய வீர தீர செயல்களை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார்கள், அந்த வீர தீர செயல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வின் வழிகாட்டலுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. நடந்தால் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. நம்மால் செஞ்சால் என்ன சரியாக தான் இருக்கும் என்று நான் சொல்ல முடியாது. அவர் ஒரு கால் இப்படிலாம் செய்திருந்தால் கூட சரி, எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறாரு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வினுடைய வழிகாட்டலுக்கு எதிரானது, இதை நான் சரிவான முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார். அப்போ இப்படி எல்லா வகையிலும் எந்த செயல்களாக இருந்தாலும், ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறாங்க, சஹாபாக்கள் இவருக்கு அருகில் உட்கார்ந்துருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க, எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ஒரு உணவு, ஒரு இறைச்சி ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்றதுக்காக கையை நீட்டுறாங்க. இப்போ பெண்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுங்க, அது உடும்பு கறின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உடும்பு கறின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கையை தட்டில் எடுக்க போன ரசூலுல்லாஹ் கையை டக்குன்னு மடக்கிட்டாங்க, உடும்பு கறின்னு மடக்கிட்டாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு சஹாபி சாலிம் அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதர் ஹராமுன் ஹுவ, இது ஹராமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஹராம் இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் வாழக்கூடிய பகுதியில் இது போன்ற ஒரு உணவு கிடையாது, அதனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அந்த தட்டிலேருந்து இவர் உட்காந்து எடுத்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிடறாரு, அந்த இறைச்சியை இவர் சாப்பிட்டு முடிச்சிடறாரு. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் தான் மனிதன், மார்க்கம் தொடர்பானது என்றால் அல்லாஹ்விற்கு தான் அதிகாரம், எனது அதிகாரம் ஒன்றும் இல்லை என்பதை இங்கே புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாங்க? அவர் தெளிவாக கேட்குறார், ஹாலித் இது ஹராமான்னு கேட்குறார். அப்போ ஹராம்னா என்ன அர்த்தம்? சாப்பிடவே கூடாது. அப்போ நீங்கள் சாப்பிடவே கூடாது என்பதற்காக கையை நீக்கி கொள்கிறீர்களா அல்லது வேற காரணமா? ஹராம்லாம் இல்லைங்க, எனக்கு விருப்பம் இல்லை, அப்போ கொண்டாங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் என்பதாக திருப்தியாக சாப்பிட்டு முடித்து கொடுக்கிறார். அப்போ என்ன சொல்லலை, நானே சாப்பிடல, நீங்கள் எப்படிங்க சாப்பிடலாம் என்று கேட்டு கொஞ்சமாச்சு. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு நம்ம மதிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பொருளை வேண்டாம்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், வேண்டாம் என்பதால் நாம் நினைத்துக் கொள்வோம், அதுக்கு மரியாதை இருக்காது. இப்போ சஹாபாக்கள் அப்படி நினைக்கல, ரசூலுல்லாஹ் அப்படி அவர்களை பழக்கப்படுத்தவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்ல. அதே போல் நமக்கு தெரியும், இந்த தேன்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, தேன் கொடுக்குறாங்க. அந்த தேனை அவங்க சாப்பிடுகிறார்கள். இன்னொரு மனைவி வந்து என்ன செய்கிறாங்க, இது வந்து உங்கள் மேலே ஒரு கெட்ட வாடை வருது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லையே, நான் ஒன்றும் இல்லையே, இல்லை ஏதோ ஒரு மாதிரியாக வாடை வருது, இப்போ தேன் சாப்பிட்டேன் அதனால தான் அந்த வாடை வருது போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தேன் ஹராம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் சாப்பிட்றது ஹராம் ஆக்கிக்கிட்டேன் அப்படிங்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே உங்களுக்கு ஹலாலான ஒரு பொருளை நீங்கள் எப்படி ஹராம் ஆக்கலாம், தபுத்தகி மரதா தசுவாஜி, உங்கள் மனைவியரின் திருப்தியை நாடி. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. உங்கள் மனைவியினுடைய திருப்திக்காக சொல்ல என்ன செய்கிறாங்க, சரி இவங்க வாட வருதுன்னாங்கள அப்போ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹராம் ஆக்கிக்கிறேங்கிறாங்க. அப்போ உங்கள் மனைவியரின் திருப்திக்காக நீங்கள் எப்படி ஹராம் ஆக்கலாம்? அப்போ அந்த உடும்புக்கும் இதுக்கு வித்தியாசத்தை பாருங்க. உடும்பு கறி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலை, ஹராம்னு சொல்லலை, எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ தேனை என்ன செஞ்சுருக்கணும், எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை வேற. ஹராம் அப்படின்னா இது யாருடைய அதிகாரம், இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதை நீங்கள் எப்படி எடுக்கலாம், கையில் எடுக்கலாம், நீங்கள் எப்படி அதை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நல்லா. அப்போ என்னன்னா அந்த ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக பிரித்து காட்டுகிறார். இது மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய அதிகாரம், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, இது என்னுடைய சில தனிப்பட்ட விஷயங்கள். இப்போ எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கலாம்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிடுவோம். ஜப்பான்காரன் சைனாக்காரன் ஒரு மீனை சாப்பிடுவான், அதை பார்த்து நமக்கு அருவருப்பாக இருக்கும், நம்ம அதை விரும்ப மாட்டோம். ஆனால் அது நமக்கு ஹராம்னு சொல்ல முடியுமா? நமக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோ. இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிடிக்காது என்பதை தனியாக பிரித்து சொல்கிறார்கள். இது ஹராம் என்பதில் வராது, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் அதை பார்த்து பழக்கம் இல்லை, சாப்பிட்டு பழக்கம் இல்லை என்பதாக சொல்கிறார். இப்படி ஒவ்வொன்றிலும் தான் அல்லாஹ்வுடைய அடிமை, நம் எல்லோருமே அல்லாஹ்வின் அடிமை. அலஸ்து பிரப்பிக்கும், நீதான் எங்கள் இறைவன் என்பதை சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதை கண்கூடாக நாளை மறுமையில் போய் நாம் பார்க்கவிருக்கிறோம். இடைப்பட்ட இந்த உலகத்தில் மற்ற சூழல்கள் நம்மை மாசுபடுத்தி விடக்கூடாது, நம்மளை கவனத்தை சிதறடித்து விடக்கூடாது. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். அதற்கான வழிகாட்டல் இந்த வஹி என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறுகிறது. தனிமையில் பாவமான செயலை செய்தவர்கள் கூட சபையில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லி, நான் இந்த ஒரு அநியாயத்தை பாவத்தை செய்துவிட்டேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்றார். ஒரு பெண், அசாதியா என்கிற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அதே போல் ஒரு சஹாபி மாலிக் என்கிற பெயருள்ள ஒரு சஹாபி, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் தனிமையில் செய்த மிகப்பெரிய ஒரு குற்றத்தை சபையில் சொல்லி, நான் இவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், மரண தண்டனைக்குரிய ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்பதாக அந்த மாலிக் என்கிற சஹாபி சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஏதாச்சும் வேறாச்சும் பண்ணியிருப்பீங்க போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சுட்டேன், விபச்சாரத்தை செஞ்சுட்டேன், அவர் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரான்னு பாருங்கள் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அவர் எதுவும் தண்ணி எண்ணி போட்டு உளறாரான்னு பாருங்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? சரி, அவர் மனதளவில் ஒரு வேதனைப்பட்டு தன்னை மாற்றிக் கொள்கிறார், போங்க என்பதாக அல்லாஹ்வின் தூதர் தள்ளி விடுறாங்க. அவர் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது கடைசியாக 4வது தடவைக்கு மேலே வந்தவர் அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு கல்லடி கொடுத்து மரண தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். அவர் மரணிக்கிறார். எப்படி அந்த துணிவு அவர்களுக்கு வருகிறது? யாருமே பார்க்கல, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஏன் 2வது அல்லாஹ்வின் தூதர் போங்கன்னு வேறு தட்டி விடுறாங்க. சரி, நல்ல வாய்ப்பு வந்துச்சுன்னு போயிருந்திருக்கலாம். ஆனாலும் கூட எனக்கான தீர்வு இந்த உலகத்தில் முடிந்து விட வேண்டும், நாளை மறுமையில் நான் சுமந்துக்கிட்டு நிற்கக்கூடாது, எனக்கு இங்கு உள்ள விஷயத்தோடு முடிஞ்சிடணும் என்பதாக சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட தம்மை அவர்கள் பலியாக்கியதை, மரண தண்டனை ஏற்றுக்கொண்டதை பார்க்கும். அதே போல் ஒரு பெண்மணி, நான் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், அதற்கு சாட்சியமும் என் வயிற்றில் கரு உருவாகிறது. இப்போ அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் கொஞ்சம் காலம் கழித்து அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர்கிட்ட, நீங்கள் அவர் நல்லபடியாக பார்த்துக்குங்க, அவர் பிரசவித்த பிறகு அழைச்சிட்டு வாங்க என்பதாக சொல்லி, பிரசவம் ஆன பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவங்க பால் குடி நின்ற பிறகு உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த புள்ள வந்த பிறகு
அவர் மீண்டும் வருகிறார். அதற்கு பிறகு மரண தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுகை நடத்த போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஒரு விபச்சாரம் செஞ்ச பெண்ணுக்கா நீங்கள் தொழு வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இவர் கேட்ட பாவ மன்னிப்பு இருக்குது இல்லையா, மதீனாவில் 70 பேர் கேட்டாலும் அதற்கு ஈடான ஒரு பாவ மன்னிப்பை இவர் கேட்டிருக்கிறார். 70 பேர் கேட்டால் என்ன ஒரு தகுதி, ஒரு அந்தஸ்தோ, அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை கேட்டிருக்கிறாரு. அல்லாஹ்விற்காக தன் உயிரை ஈண்டு இருக்கிறார் அப்படிங்கிறார். இவங்க என்ன உயிரை என்ன தெரியுதாங்க? களத்திலே போய் போகிற அவங்க உயிர் ஷஹீதானாங்க. ஷஹீதானால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கண்ணியமான ஒரு பார்வை பார்ப்போமோ அது போன்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். எப்படி? இவர் அல்லாஹ்விற்காக தன் உயிரை இழந்திருக்கிறார். அப்ப நான் குற்றம் செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்து பகிரங்கமாக அதற்குரிய பரிகாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மரணத்தை தழுவியிருக்கிறார். அப்ப இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு பாடம் என்ன? இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எந்த சூழலிலும் அலஸ்து பிரப்பிக்கும், நமது இறைவன் அல்லாஹ் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை நாம் ஒவ்வொன்றிலும் திரும்ப 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 நினைவுபடுத்திக் கொண்டே செயல்பாட்டில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த தூதருடைய அந்த தூய்மைப்படுத்துதல் என்கிற அடிப்படையானது என்னவென்று சொன்னால், நான் சொன்ன அந்த வசனத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது இறைவன் அல்லாஹ், நாளை மறுமையில் சென்ற பிறகு நமது இறைவன் அல்லாஹ். இந்த ரெண்டுக்கும் இடையில் உலக வாழ்க்கையில் பல்வேறு வகையான கவனச்சிதறல்களோ சூழல்களோ நம்மை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். சுய நலனுக்காக, உலக ஆதாயத்திற்காக பல்வேறு நேரங்களிலே முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். எந்த சூழலிலும் எங்கள் இறைவன் அல்லாஹ், அவனுக்காக மட்டும்தான் வாழ்வோம் என்கிற பணியைத்தான் அல்லாஹ்வின் தூதர் மிகச் சிறப்பாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை புரிந்து நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் இதே சிந்தனையோடு நாம் முடிவுகளை எடுக்கும்போது நமது மறுமை வாழ்க்கையை அது உன்னதமானதாக அமைத்து தருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஒன்றை நாம் கவனத்தில் வச்சுக்கணுங்க. நம்ம எந்த சூழல், நாம் உலகத்தில் என்னென்ன முடிவுகளை எப்படியெல்லாம் நடந்தாலும் சரி, மரண நேரத்தில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பொய்யும் தெரிஞ்சு நம்முடைய அந்த மரண நேரம் இருக்குது இல்லையா, அது தெளிவுபடுத்துது. நம்ம யாருக்காகவெல்லாம் வாழ்ந்தோமோ, எதற்காகவெல்லாம் வாழ்ந்தோமோ, மார்க்கத்தை, அல்லாஹ்வை, ரசூலை, மறுமையை புறந்தள்ளிட்டு எதற்காகவெல்லாம் வாழ்ந்தோமோ அனைத்தும் பொய், அனைத்தும் நம்மை ஏமாற்றி விட்டது என்பதை மரண நேரத்தில் உணர்ந்து கொள்ளலாம் என்பதை குர்ஆன் பல இடங்கள் நமக்கு சொல்லித்தருது. பல இடங்கள் நமக்கு சொல்லுது. சில பேர்த்துக்கு உயிரை கைப்பற்றும் போது நீங்கள்லாம் என்ன இப்படி வாழ்ந்தீங்க, இல்லை எங்களுக்கு நாங்கள் அந்த ஊரில் பலவீனர்களாக இருந்தோம், எங்களால் மார்க்கத்தை கடைபிடிக்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இன்னல்லதீன தவஃபாஹும் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம் காலு ஃபீம குன்தும் காலு குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், இந்த ஊரில் நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் கேட்பாங்களாம், அலம் தகுன் அல்லாஹ் வாசிஅத்தன் ஃபதஹாதிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இல்லையா? நீங்கள் புறக்கணிப்பதற்கு ஊரில் நெருக்கடிங்கிறீங்க, பூமி விசாலமாக இல்லையா? கிளம்பி போக வேண்டியதானே, ஹிஜ்ரத் பண்ணி போக வேண்டியதானே, உங்களையா அந்த நெருக்கடியில் கிடக்க சொன்னா என்று மலக்குமார்கள் கேட்பார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்போ நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம், எதற்காகவெல்லாம் யாருக்காகவெல்லாம் வாழுகிறோமோ அதை மரண நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆகா, அத்துணை நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுச்சு, அத்துணை நம்மளை ஏமாற்றி தள்ளிடுச்சு என்பதை மரண நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். ஆகவே எங்கிருந்து நாம் வந்தோமோ, எங்கு செல்கிறோமோ, இந்த ரெண்டையும் கவனத்தில் வைத்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லித் தந்த அந்த அடிப்படையில் வாழும்போது அதுதான் நாம் படைக்கப்பட்டதற்கான காரணம், மறுமை வெற்றிக்கான காரணம். இதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் செய்வானா என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்